ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஎம் ஆர்ஃபன் ஸ்டேட். ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அந்த விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணுங்க. கோ டு த விர்ச்சுவல் மிஷின். ஸோ இந்த விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. இப்போ இந்த விர்ச்சுவல் மிஷின் வந்து பவர் ஆனில் இருக்குது. இப்போ இது ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடுச்சுன்னா இது பவர் ஆனில் இருக்காது, பவர் ஆஃப் போயிடும். அண்ட் ஆல்சோ இந்த விர்ச்சுவல் மிஷின் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் ஆர்ஃபண்ட் அப்படின்னு வரும். நான் என்கிட்ட ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். எரர் நான் அன்னைக்கு ஒரு பார்த்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன், பட் வச்சுனா இல்லையா? சரி, ஸ்க்ரீன்ஷாட்டை காணும். ஓகே, இதுலேயே ஆர்ஃபன் செட்னு போடுங்க. இதில் ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. இது பார்த்தீங்களா? உங்களோட விஎம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். விர்ச்சுவல் மிஷின் பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டு ஆர்ஃபண்ட் இருக்கும். இந்த இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்கள் விஎம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா கிரேட் அவுட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, இது நம்ம டேரெக்டாக நம்மளே இது பண்ண முடியுதா பார்ப்போம். நீங்கள் அந்த ஃபைல் போங்க, டிஸ்க் ஃபைல் போங்க. ஏதாவது ஒரு டாட் விஎம்எக்ஸ், அந்த 98 விஎம் இருக்குல்ல, இந்த 98 விஎம் 98/1 இருக்குல்ல, 98/1 இந்த விஎம்மோட ஏதாவது ஃபைலை கரெக்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக தான் செக் பண்ணி பார்ப்போம். அது டாட் விஎம்எக்ஸ் ஃபைலை வந்து டெலிட் பண்ண முடியுதான் பாருங்க. அந்த 3 டாட் இருக்கா? 3 டாட் இல்ல, மேல டவுன்லோட் பக்கத்துல 3 டாட் இருக்கு பாருங்க. டெலிட் கொடுங்க, இல்ல ரீநேம் ஏதாவது கொடுங்க. ரீநேம் கொடுங்க. அந்த ரீநேம்ல வந்துட்டு டாட் விஎம்எக்ஸ் 01 கொடுங்க. ஓகே கொடுங்க. ரீநேம் ஆகுதா? ரீசெண்ட் டாஸ்க் போங்க, ரீசெண்ட் டாஸ்க். இது ஆல் இருக்குல்ல, அது ரன்னிங் டாஸ்க் மட்டும் பாருங்க. ரீசெண்ட் டாஸ்க்ல கீழே ஆல் இருக்கு பாருங்க, ரன்னிங் இல்ல. ஓகே, ரீசெண்ட் டாஸ்க் கீழே கொண்டு வந்துருங்க. டாட் விஎம்எக்ஸ். இப்போ நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்னா அந்த விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் கொண்டு வர முடியுதான் பார்க்குறோம். ஓகே கீழே கொண்டு வந்துருங்க, ரீசெண்ட் டாஸ்க் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த ஃபைல் டெலிட் பண்ணி பாருங்க, டெலிட் ஆகாம பாருங்க டாட் விஎம்எக்ஸ். டெலிட் ஆனாலும் திருப்பியும் பவர் ஆன் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இல்லை, டெலிட் பண்ணுங்க பார்ப்போம். முதல்ல டெலிட் ஆகாதான் பார்ப்போம். டெலிட் பண்ணுங்க. டெலிட் ஆகிடும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இப்போ அந்த ஃபைலை 98/1 செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த விஎம் போங்க, அந்த விஎம் பவர் ஆன் பண்ணி பாருங்க. ரீசெண்ட் டாஸ்க். அந்த ரீசெண்ட் கீழே கொண்டு வாங்க. அந்த விஎம்மோட மானிட்டர் போங்க, ரீசெண்ட் கீழே கொண்டு வாங்க. இல்லை ரீசெண்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. ரீசெண்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இப்போ விஎம் மானிட்டர் போயிட்டு டாஸ்க் அண்ட் ஈவெண்ட்ஸ். இதை ஓகே, இதை இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த எரர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. The VMFS file. VMX file delete ஆனோடனே அதை பவர் ஆனே பண்ண முடியாது. ஃபைல் VMS வால்யூம் 90. No such file directly. Unable to load the configuration file. இதை மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணுங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்ப்போம். பவர் போங்க. எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஏன்னா கரண்ட் ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும். டவுட் அதுக்கு. .vmx ஃபைல் வந்து கிரியேட் ஆகாது, NVRAM ஃபைல் தான் கிரியேட் ஆகும். அது வந்து ஒரு சொல்றேன் நான்.
டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் ஒன்ஸ் டெலிட் ஆனால் டெலிட் ஆனது. இப்போ இது ஐ திங்க் இது ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுத்திருந்தா என்ன ரெக்கவர் பண்ணியிருந்துக்கலாம். நம்ம இது ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கல. ஸோ இது நம்ம வந்து ஐ திங்க் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் போங்க, மறுபடியும் டேட்டா ஸ்டோர் போங்க. அங்க ஒரு விஎம்எக்ஸ் ஃபைல் இருக்குல்ல ஜி, அதை திரும்ப இதுல திரும்ப கொடுக்கலாம்ல ரீநேம் பண்ணி. இல்லை அது ஒர்க் அவுட் ஆகாது. ஒர்க் அவுட் ஆகாதா? ஆகாது. செலக்ட் பண்ணுங்க. டாட் விஎம்எக்ஸ் 01 இருக்கு பாருங்க. டாட் விஎம்எக்ஸ் 01 நம்ம இந்த VMX QA ரீநேம் பண்ணலாம். புரியல. QA என்ற இதுவும் VMX ஓட இல்ல 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 ஷேடோ பண்ண முடியாது. இல்ல இல்ல டாட் விஎம்எக்ஸ் 01 ரீநேம் பண்ண தெரியுமா? அதை ரைட் கிளிக் செலக்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இல்லை. சரி இதை ரீநேம் பண்ணுங்க. அந்த விஎம்எக்ஸ் ஃபைலை ரீநேம் பண்ணுங்க. 01 ரிமூவ் பண்ணுங்க. இப்போ செலக்ட் பண்ணுங்க. ஓகே ஒன்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ அந்த விஎம் ட்ரை டு பவர் அந்த விஎம் பவர் ஆன் பண்ணி பாருங்க. இப்போ விஎம் இன்ஆக்சசிபிள் போயிடுச்சு. ட்ரை டு இப்போ பவர் ஆன் ஆகாது. ரைட் கிளிக் பண்ணுங்க. எந்த ஒரு ஆப்ஷன் இருக்காது. இப்போ அந்த டாட் விஎம்எக்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ ஓகே ஒரே நிமிஷம். ஓகே ஒரே நிமிஷம். இப்போ அந்த விஎம் போங்க. கேஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்ஃபண்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல ஆர்ஃபண்ட் இருக்கணும், பட் இன்ஆக்சபிள் இருக்குது. பரவாயில்ல. இந்த மாதிரி சினாரியோவில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுங்க. ஆப்ஷன் இருக்கா? ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க டிஸப்பியர் ஆகிடும் அந்த விஎம். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சரி ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுத்தீங்கன்னா விஎம் டிஸப்பியர் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ டேட்டா ஸ்டோர் போங்க. அந்த விஎம் எந்த டேட்டா ஸ்டோர்ல இருந்துச்சு அந்த டேட்டா ஸ்டோர் போங்க. ஓகே இப்போ அந்த டாட் விஎம்எக்ஸ் ஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் விஎம் கொடுங்க. ஸோ ரெஜிஸ்டர் விஎம் கேட்குறப்ப எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அந்த ஹோஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஹோஸ்ட்டோ அந்த ஹோஸ்ட். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இதுதான் ரீரிஜிஸ்டர் பண்ணுறது. ஓகேங்களா? ரீசெண்ட் டாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரீசெண்ட் டாஸ்க்கு ரீரிஜிஸ்டர் ஆயிடுச்சா? ஓகே ரீசெண்ட் டாஸ்க்கு கீழே கொண்டு வாங்க. மறுபடியும் விஎம் போங்க. சி கேஸ் இப்போ இதை பவர் ஆன் பண்ணுங்க. பவர் ஆன் பண்ணுங்க. சி கேஸ் இப்போ பவர் ஆன் ஆகுது பாருங்க. இப்போ ஒரு விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விஎம் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா ஆர்ஃபன் ஸ்டேட் இருக்கிறப்ப எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா ஆப்ஷனும் கிரேட் அவுட் ஆயிருந்தது. பவர் ஆன் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. எல்லாம் கிரேட் அவுட் ஆயிருக்கும். சரியா? அப்போ உங்களுக்கு ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ அப்போ அந்த ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுத்தீங்கன்னா அந்த விஎம் டிசப்பியர் ஆயிரும் இந்த இடத்துல. தென் அதுக்கடுத்து அந்த டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் வந்து எந்த டேட்டா ஸ்டோர்ல இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அந்த டாட் விஎம்எக்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர்னு கொடுக்கணும். ஓகே இப்போ மறுபடியும் டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் போங்க. டேட்டா ஸ்டோர் போயிட்டு நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் ஒரு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் வராது. இப்போ என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வந்து கிரேட் அவுட்டாக இருக்கும். டாட் விஎம்டிகே செலக்ட் பண்ணுங்க. டாட் விஎம்டிகே சி ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கிரேட் அவுட். இப்போ டாட் விஎம்எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி டாட் விஎம்எக்ஸ் செலக்ட் பண்ணால் இங்கே ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வரணும். இங்கே இப்போ விஎம் பவர் ஆன் முடிஞ்ச உடனே இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வரும். விஎம் பவர் ஆன் ஆச்சான்னு பாருங்க.
விஎம் பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கு. ஐபி கான்ஃப்ளிக்டா? விஎம் பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் வந்திருக்கான் பாருங்க. அதில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அந்த 26 விஎம் போங்க. இதுக்கு முன்னாடி உள்ள மேலே உள்ள விஎம். இதில் டாட் விஎம்எக்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி டாட் விஎம்எக்ஸ் செலக்ட் பண்ணால் இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கணும். ரிஜிஸ்டர் விஎம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கணும். மேபி இது பவர் ஆனில் இருக்கனால எனேபிள் ஆகலை. பவர் ஆஃப்ல இருந்தால் எனேபிளாக இருக்கும். பவர் ஆஃப் விஎம் தான் இருக்கா? பவர் ஆஃப் விஎம் இதெல்லாம் 98 பவர் ஆஃப் பண்ணிடலாம் ஜி. பவர் ஆஃப் வேற பண்ணுங்க. பண்ணிட்டு போவோம். ஃபால்ட்டு. சரி 98 வேணா டிசேபிள் பண்ணுங்க. 98 அதை வேணா ஷட் டவுன் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ டேட்டா ஸ்டோர் போங்க. சி விஎம் வந்து பவர் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் வந்து ரிஜிஸ்டர்னு காமிக்கும். நீங்கள் வந்து வேறு ஃபைல் ஏதாவது செலக்ட் பண்ணுங்க. என்விராம் ஃபைல் இல்லை விஎம்டிகே ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இப்போ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிரேட் அவுட்டில் இருக்கும். பிஎம் பவர் ஆஃப் இருக்கப்ப அந்த விஎம்எக்ஸை செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா எந்த ஹோஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுன்னு கேட்கும். அந்த ஹோஸ்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இந்த விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் போகுது அப்படின்னா, சில நேரங்களில் வந்து இஎஸ்எஸ் ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் போயிடும். ஸோ இஎஸ்எஸ் ஹோஸ்ட் வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகிறப்ப சில விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடும். சம்டைம்ஸ் இஎஸ்எஸ்ஐ வந்து நாட் ரெஸ்பாண்டிங் ஸ்டேட் போகும், அல்லது டிஸ்கனெக்ட் ஸ்டேட் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் ஏதாவது ஒரு விஎம் வந்து ஆர்ஃபன் ஸ்டேட் போயிடும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் இன்வென்டரி கொடுத்து டாட் விஎம்எக்ஸ் ஃபைலில் வந்து டாட் விஎம்எக்ஸ் ஃபைல்னா என்ன ஃபைல் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் கான்ஃபிகரேஷன் ஃபைல். எஸ், இட்ஸ் a configuration file. ஸோ டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் இஸ் a configuration file. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம்னா நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்து எதனாலலாம் விஎம் ஆர்ஃபன் ஆகும் அப்படின்னா, டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் வந்து லாக் விஎம்டிகே ஃபைல் லாக் ஆயிருந்தாலோ அல்லது டாட் விஎம்எக்ஸ் ஃபைல் லாக் ஆயிருந்தாலும் இந்த ஆர்ஃபன் ஸ்டேட் வந்து வரும். அல்லது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் மிஸ் ஆயிருந்தாலோ அல்லது அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து கரப்டாக இருந்தாலோ, நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ரியல் டைமாக பார்த்தோம். அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறப்ப அது விஎம் வந்து பவர் ஆன் ஆகலை. ஸோ திருப்பி அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து நம்ம ரீநேம் பண்ணதுக்கப்புறம் பவர் ஆன் ஆயிடுச்சு. அப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து கரப்ட் ஆனாலோ அல்லது அது எதுவுமே ரீநேம் ஆயிருந்தாலோ, அந்த ஃபைல் எதுவும் ஆயிருந்தாலோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ஃபன் ஸ்டேட் வந்து போயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, விஎம் டூல் இன்ஸ்டால் ஆகுறப்ப திடீர்னு ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த எரர் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விஎம் டூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் இன்ஸ்டால் ஆயிடும். அல்லது நம்ம எதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருப்போம், அப்போ திடீர்னு அதுவாக ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மேபி ஆர்ஃபன் ஸ்டேட் போகிறதுக்கு கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தான் சொன்னது இப்போ நான் சொல்கிறது எதுக்காக ஆர்ஃபன் ஸ்டேட் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்ஃபன் ஸ்டேட் போனால் அது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விஎம் அன்ரிஜிஸ்டர் அண்ட் ரிஜிஸ்டர் த விஎம். இது முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். இப்போ ருக்ஷன் சொன்னார் இல்லையா, ருக்ஷனுக்கு வந்துட்டு இன்னைக்கு தான் ருக்ஷன் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ ருக்ஷனுக்கு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஆர்ஃபன் ஸ்டேட், ஆர்ஃபன் ஸ்டேட் போயிருந்தால் என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீட் பண்ணுங்க, மீட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறப்ப மீட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஓகே.
ஸோ இது யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? ஆர்ஃபன் ஸ்டேட்ல யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? Then if we don't have a doubt, then we will move to next class. புரிஞ்சுக்க நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ராக்டிக்கலா ஓரளவு காமிச்சிட்டேன். வாட் இஸ் ஆர்ஃபன் ஸ்டேட், அதை எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டெப்ஸ். நான் சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஃப்ரம் இன்வென்டரி கொடுக்குறோம். தென் டேட்டா ஸ்டோர் போயிட்டு அந்த விஎம்எக்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் விஎம் கொடுக்குறோம், அப்புறம் பர்டிகுலர் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் பண்ணுறோம். தட்ஸ் இட். விஎம் வந்து பேக் நார்மல் ஆயிரும். சரியா? ஓகே. Hello, Rakshan. Hello. Rakshan Yeah. Hello, Rakshan. இருக்காரா? நான் ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே அந்த லொகேஷன் கேட்கும்லண்ணா. அது லொகேஷன் கேட்காதுமா. ரெஜிஸ்டர் கொடுத்தோடனே அந்த ஹோஸ்ட் மட்டும் தான் கேட்கும். ஓகே, அந்த ஓல்டு ஹோஸ்ட் எங்க இருந்ததோ அந்த இது வேணா. இல்லை நீங்கள் ஹோஸ்ட் மாற்றி கூட பண்ணிக்கலாம். ஓகே.